நான் தண்ணி தெளிச்சதும் இவங்க 2 பேரும் முழிச்சிட்டாங்க. அதுவே அது போதையா இருந்தா இவங்க 2 பேரும் முழிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆயிருக்கும். அப்புறம் எப்படி மயக்கம் போட்டீங்க? அதான் தெரியலையே. எப்படி மயக்கம் போட்டோம், எப்படி காரை நிறுத்தணும்? நிர்மலா மயக்கத்துல தானே இருந்தா. அவ எப்படி மடியில கிடந்தா எதுவுமே புரியல சரவணா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டேய், எனக்கும் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லடா. அதான் பூமிகாவை கூட்டிட்டு உடனே அவ வீட்டுக்கு போயிட்டேன். இவ அங்கே என் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏற்கனவே சரவணனுக்கு அந்த பையனை கண்டா பிடிக்காது, அவ கூட நான் இருக்கேன்னு தெரிஞ்சா சரவணன் என் மேல கோவப்படுவான்னு சொல்லிருச்சு. சரிம்மா, நான் சரவணன் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்தது இவ என்ன நினைச்சான்னு தெரியல. எனக்கு போன் பண்ணி சரவணன் என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த சொல்லிடுறது நல்லது, நான் போறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லி அழுதா. அதான் வந்தேன். பூமிக்காவும் அந்த பையனும் தானா மயக்கம் போடல மாமா. யாரோ மயக்கம் போட வச்சிருக்காங்க. டேய், எதை வச்சுடா இவ்வளவு உறுதியா சொல்ற? இதை வச்சுதான் மாமா. பாருங்க. ஐயோ, போட்டோல வர எடுத்திருக்காங்களா? உனக்கு எப்படி சரவணா இதெல்லாம்? அநேகமா நீங்க மயக்கம் போட்ட கொஞ்ச நேரத்துல எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களை மயக்கம் போட வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு போட்டோ எடுத்து அதை எனக்கு தெரியாத நம்பர்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னா யார் அது? தெரியல பூமிகா. ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை வச்சு ட்ரேஸ் பண்ணா அவனுங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டேய் சரவணா, அவங்கள விடக்கூடாதுடா. சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை போலீஸ் பிடிச்சிடுவாங்கடா. நீ கவலைப்படாதம்மா. போலீஸா? வேற வழியே வேணாம். சரவணா, இதை யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த மானங்கட்ட மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் தான் ஆள் வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பான். பூமிகாவை தூக்கிட்டு போய் தாலி கட்ட முயற்சி பண்ணா, அது முடியல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டான். வளராத கண்ணா, அவன் இப்ப ஜெயில இருக்கான். அவனால எப்படி செஞ்சிருக்க முடியும்? அது அவன் ஜெயில இருந்து பிளான் பண்ணி கொலையே செய்யறான். மயக்க மருந்து கொடுத்து போட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமா என்ன? விடக்கூடாதுடா. சைபர் கிரைம்க்கு போவோம். மாமாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவனை உண்டு இல்லை நாக்கிடுவான்டா. இல்ல மாமா, போலீஸ்ன்னு போனா நம்ம குடும்ப பேர் வெளியே வரும். முக்கியமா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதை இப்படியே விட்டுருவோம். டேய், போட்டோ வாட்ஸ்அப்ல இருக்குடா. அது வெளியில பரவிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. அப்படி பரவிச்சுன்னா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். அவனோட நோக்கமே வேற மாமா. இந்த போட்டோவை வச்சு என்னையும் பூமிகாவையும் மிரட்டி பணம் பறிக்கலான்னு திட்டம் போட்டிருப்பான். இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுல. இனி எவன் வந்தாலும் பாத்துக்கலாம். இதுக்கு மேல பிரச்சனை வந்துச்சுன்னா ஆளை கண்டுபிடிச்சு நானே ஏதாவது பண்ணிடுறேன் மாமா. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா ஓகே. பூமிகா, இவன் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கப்புறமும் ஏழ்ற. இல்லனா எனக்கு இன்னும் மனசு ஆறல. அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து உடம்பெல்லாம் கூசி போயிடுச்சுன்னா. சாரி சரவணா, நிர்மல் உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே நாம கூட வெளியே போறதை விட்டுருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். ஐயோ, என்ன பேச்சு பேசுற? நேத்து நான் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்ணிட்டேன். அதை நினைச்சு நானே சங்கடப்படுறேன். நானும் படிச்சவன் தான். கூட படிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். நான் போய் காட்டா மாதிரி நடந்துக்கிட்டேன். அவன் உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டதையும் தொட்டு தொட்டு பேசினதையும் தப்பா நினைச்சிட்டேன். அதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. படிச்சா பெருந்தன்மை வரும். ஆனா நான் ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்ணிட்டேன். தப்பு என்னோட தான். ரியலி ஐ எம் சாரி பூமிகா.
தேங்க்யூ சரவணா. டேய் நீங்க கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுங்கடா, நான் வெளியில போறேன். ஆ? வெக்கத்தை பாரு. டேய் இப்பதான்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? அது போதும் எனக்கு. சரி நான் கிளம்பட்டுமா? வரேன்டா கண்ணா, வரேன். சரி கண்ணா, நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், நீ கிளம்பு. நல்ல வேலை தப்பிச்சோம். எங்க மாட்டிடுமோன்னு பயந்துட்டேன். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு. முதல்ல சிவராமன்ட்ட சொல்லி அந்த சிம் கார்டு கழட்டி தலையை சுத்தி எங்கேயா எரிய சொல்லணும். அல்லவா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் மேலே வந்துச்சே. உங்களை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. ஆனாலும் உங்க ஹஸ்பண்ட் சம்மதம் இல்லாம எப்படிங்க அபார்ஷன் பண்ண முடியும்? இவளோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல அதுவும் ஆஃப் ஷோர்ல வேலை பார்க்கறாரு மேடம். ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது. அவர்கிட்ட கேட்டாலும் வேணான்னு சொல்ல மாட்டாரு. இவளை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்கிட்டா வேலை போயிடும் மேடம். நீங்க வெறும் அபார்ஷன் மட்டும் பண்ணல, ஒரு பொண்ணோட கரியரையே காப்பாத்துறீங்க. இந்த பொண்ணோட ஹெல்த்தையும் செக் பண்ணிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்க அவசியத்துக்காக தான் அபார்ஷன் பண்ண சம்மதிக்கிறேன். உங்க மேல இறக்கப்பட்டு தான் பண்றேன். ப்ரொஃபஷனலா பார்த்தா இப்படி பண்றது தப்பு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். நாங்க இனிமே உங்களை மறக்கவே மாட்டோம். என்ன மறந்தா பிரச்சனை இல்லம்மா. இனிமே குழந்தை வேணும்னு முடிவு பண்ணா அது உருவாகாம பாத்துக்கோங்க. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் உயிர் உயிர் தானே. டோஸா பிரிச்சு எழுதிருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க. நார்மலா பீரியட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபீட்டஸ் எக்ஸ்பெல் ஆயிடும், ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ஃபீட்டஸ் முழுமையா எக்ஸ்பெல் ஆகலைன்னா ஒரு டிஎன்சி பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். கரு எக்ஸ்பெல் ஆயிடுச்சுன்னு வராம இருந்துராதீங்க. முழுசா எக்ஸ்பெல் ஆயிடுச்சான்னு செக்அப் பண்ணணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர். வாடி. வனிதா, நான் செய்யறதுல தப்பு எதுவும் இல்லைல்ல? தப்பே இல்லடி. குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ற உரிமை ஆம்பளைக்கு மட்டும்தான் இருக்குன்னு யார் சொன்னது? உன்னோட வயித்துல கருவை சுமக்கணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். கலைக்கிறதும் வளர்க்கறதும் உன்னோட உரிமை. நீ எந்த கவலையும் படாம தைரியமா போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டி. ஆனாலும் ஏதோ படபடன்னு வருது. நீயும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்க. சரி வா போலாம். போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சுமா. ரோட்ல அந்த பூமிகா வைத்துக்கிட்டு எவ்வளவு தூரம் கெஞ்சினா தெரியுமா? இந்த விஷயத்தை சரவணன்ட்ட சொல்லிடாத, பின்னால பிரச்சனை அப்படி இப்படி நிலமா சொன்னான். எங்க அவ எஸ்கேப் ஆயிரோன்னு நினைச்சுதான் அந்த போட்டோவை அவனுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். சரியான பிளான் தாம்மா. கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டா. போச்சு, எல்லாமே போச்சு. ஆமாடா, தோத்து போயிட்டு அதை வேற இங்க வந்து பெருமையா பேசிக்கிட்டு இரு. நீ சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு நாளா அந்த பிளான் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நானே சொதப்பிச்சுன்னு பயங்கர காண்ட்ல இருக்கேன். சும்மா இதுன்னு. ஆமா, அப்படி ஒரு விஷயம் தெரியுமா? சரவணன் சொன்னா இது யாரோ போட்ட பிளான் தான், அவங்களை ஈஸியா நாம கண்டுபிடிச்சிடலான்னு சொன்ன உடனே நான் மாட்டிடணும்னு பயிர்னு ஆகி போச்சுமா. கடைசியில நல்ல வேளை அந்த மானகிட்ட மாப்பிள்ள ஞாபகத்துக்கு வந்தான். டக்குன்னு அவன் மேல பழைய போட்டு நான் எஸ்கேப் போயிட்டேன். இப்படி தோத்துக்கிட்டே இருந்தா என்னடா பண்றது? ஒண்ணும் கவலைப்படாதம்மா, ஜெயிக்காம உன் மகன் விடவே மாட்டான். உனக்கு அந்த சொத்து மேல ஆசை, எனக்கு அந்த பூமிகா மேல ஆசை. ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நீ கவலைப்படாத. ஈஸ்வரி, ஈஸ்வரி. வாங்க. ஐயோ, என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா வந்திருக்க. டேய், நீ என்னடா வேலைக்கு போகாம இங்க இருக்க? வேலை போட்டு இப்பதான் வந்தேன். என்னை குறை சொல்லாம உங்களால இருக்க முடியாதா? சரி, அதை விடுங்க. என்னங்க முக்கியமான விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல உன் நகையை போய் எடுத்துட்டு வா.
ஐயோ கடவுளே நல்லா மாட்டிக்கிட்டோமே. என்னடி பேசாம இருக்க? போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வாயேன். அ, நகையா? என்னோட மொத்த நகையும் உங்களுக்கு இப்ப எதுக்குங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு திடீர்னு பணம் தேவையா, என்கிட்ட கேட்டாரு. ஈஸ்வரி, சும்மா கேள்வி கேட்டு நிக்காத, போய் மொத்த நகையும் எடுத்துட்டு வா. என்னடி முழிச்சிட்டு நிக்கிற? போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. யாருங்க உங்க ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாம? யாருக்கு பணம் கொடுக்க போறீங்க? ஏய், யாருக்கா இருந்தா என்னடி, அடகு வச்சு கொடுக்க போறோம். அவங்க அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நகையை மீட்டு கொடுத்துட போறேன். இதுல என்ன கெட்டு போச்சு? போய் எடுத்துட்டு வாடி. அது எப்படிங்க? நீங்க பாட்டுக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துருவீங்க, அதுக்கு என் நகை தான் கிடைச்சதா? நான் என்ன உன் நகையை அப்படியே விட்டுற போறேன்? அடகு வச்சு 1 மாசம், அதுக்கப்புறம் நகையை மீட்டிட போறேன். ஈஸ்வரி, போய் எடுத்துட்டு வாடி. முடியாதுங்க. யாருக்கெல்லாம் என்னால என் நகை எல்லாம் தூக்கி கொடுக்க முடியாதுங்க. சொல்லுங்க, நீங்க யாருக்கு தர போறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் கொடுக்கறதா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஏய், என்னடி ஓவரா பேசுற? யாரு என்னன்னு சொல்ல முடியாது. இப்ப நகையை கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. எனக்குன்னு இருக்கிறது அந்த நகைங்க தான். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? உங்களால ஆனதை பாத்துக்கங்க. ஏய், அடி அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். என்னடி சட்டம் பேசிட்டு இருக்க? அது என்ன நீ சம்பாரிச்சு வாங்கின நகையா? எல்லாம் நான் வாங்கி கொடுத்தது. அவசரத்துக்கு உதவலன்னா அந்த நகைலாம் எதுக்குடி? அப்பா அதான் அம்மா தான் உங்க விஷயத்த தலையிடுறது இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு அம்மாவோட நகையை கேக்குறீங்க? இப்ப உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கிருஷ்ணமாட்ட கேட்கலாம்ல, அவர் தான் உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் தருவார்ல. ஏய், உன் திருவாய மூடுடா. யார்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். பெருசா பேச வந்துட்ட. இப்ப என்னங்க, உங்களுக்கு கேட்க கூச்சமா இருந்தா சொல்லுங்க, நானே போய் உமா கிட்ட கேட்டு வாங்கி தரேங்க. அதுக்காக என் நகையை கேப்பீங்களா? ஏய், நகைய தர முடியுமா தர முடியாதான் நான் கேட்கல, நகைய குடுடின்னு சொல்றேன். அதை விட்டுட்டு மேல மேல பேசிட்டே போற. இங்க பாருங்க, என்ன கொன்னு போட்டாலும் சரி, நான் நகையை கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அடிச்சி பாய முடிடி. என்னமோ நீ சம்பாரிச்ச மாதிரி பேசுற. அது நான் வாங்கி கொடுத்த நகடி. நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ தரலன்னா என்னடி? நானே உள்ள போய் எடுத்துக்கிறேன். ஏங்க ஏங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, என் நகை எடுக்காதீங்க. ஏங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லல. என் நகை நான் சொல்றத கேளு, கம்முன்னு இரு. நீ என்ன ரொம்ப கோவப்பட வைக்காத. நான் என் நகையை கொடுக்க மாட்டேங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க. என் நகையை எடுக்காதீங்க, வச்சிருங்க. ஏங்க, ஊர்ல உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? என் நகை தான் கிடைச்சதா? ஏய், இதுக்கு மேல நீ பேசுன மரியாதை கெட்டுடும். பேசாம இரு. நான் விட மாட்டேங்க. என் நகையை கொடுக்க மாட்டேங்க நானு. சொன்னா கேளுங்க. என் நகையை விட்டுங்க. வேண்டாம், என் நகையை வச்சிருங்க, எடுக்காதீங்க. ஏய், உன்னை கொன்னுட்டு தான் இந்த நகையை எடுத்துட்டு போனா அதையும் செய்வடி. போ. போடி. வேண்டாங்க. போடி, வெளியே போ. வலிக்குதுங்க. வெளியே போடி. பெருசா வந்துட்டா. அம்மா என்னம்மா நீ? அது எல்லாமே கவரிங் நகைமா. கவரிங் நகை எடுத்துட்டு போனா போலீஸ்ல மாட்டிப்பாருமா. போ, தடுத்து ஏதாவது பண்ணு. போமா போ. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஏங்க ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் வேணா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. எனக்கு வேண்டாங்க. சொன்னா கேளுங்க. ஏங்க, அதை எடுத்துட்டு போகாதீங்க. ஏங்க, சொல்றத கேளுங்க. அது வேண்டாங்க. சும்மா எனக்கு என் நகையை கொடுக்க அப்பா, மாட்டேங்க. என்கிட்ட ஒரு நிமிஷம் கொடுங்க. நில்லுங்கப்பா. அது எதுவுமே தங்க நகை இல்ல, எல்லாமே கவரிங். என்னடா நகைய குடுக்க கூடாதுன்னு ஒரு புது கதையை அவுத்து விடுறீங்களா? அப்பா அது இல்லப்பா, இந்த நகை எடுத்துட்டு போய் நீங்க அடவு வைக்க போனீங்கன்னா இது கவரி நகைன்னு தெரிஞ்சா போலீஸ் நம்மளெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருவாங்கப்பா. அதனால தான்ப்பா நான் வேணான்னு சொன்னேன். ஏய், என்னடி சொல்ற அவன்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, எல்லாமே கவரிங் தான். அதுக்குத்தான் ஆத்தாள மகன அந்த அனுப்பு பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏய், எப்ப பார்த்தாலும் நகைய பத்தி பேசினா 2 பேரும் டென்ஷன் ஆவறீங்களே, அது இதுக்கு தானடி? ஏய், எல்லா நகையும் என்னடி பண்ணீங்க? சொல்லு சொல்லு சொல்றீ. எல்லாத்தையும் வித்துட்டீங்களா?
அவ்வளவு பணத்தை யார்கிட்ட கொடுத்த என்ன பண்ண சொல்லு. இப்போ சொல்ல போறியா இல்ல உன்னை கொண்டு போட்டுட்டோமா? வேண்டாங்க, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் செய்யறத செஞ்சிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்றியா? நீங்க 2 பேரும் கூட்டுக்கலவாடிடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. வெளியே போடா. என்ன திருட்டுத்தனம் பண்ணிருப்பீங்க நீங்க 2 பேரும். இதுக்கு மேல இந்த வீட்டுல 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடா போடா. வெளியே போச்சு. எங்கனா போய் 2 பேரும் பிச்சை எடுங்க. ஆளு மூஞ்சிங்க எனக்கு எனக்கு கதவை தரங்க. யாராவது பார்த்து அசிங்கமாயிடுங்க. எனக்கு எங்க கதவை தரங்க. எனக்கு பாவி, ஏன்டா உண்மையை சொல்லி தொலைச்ச? ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்திருக்கலாம். உண்மை சொன்னாலும் அப்படியே விட்டாரு. இதை மட்டும் அடகடையில வச்சு போலீஸ்ல மாட்டிருந்தாருன்னு வை, வெளியே வந்து நம்ம மேல மண்ணெண்ணெய் ஊத்தி அப்படியே கொளுத்திருப்பாரு. சரி, இவ்வளவு பேசுறியா? நகையை அடகு வச்சு வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லிருக்க வேண்டியதானே? அப்படி சொல்லியிருந்தா மட்டும் விட்டுட்டு வர. யாருக்கு அடகு வச்சு கொடுத்த? வா, எனக்கு வீட்டை காமின்னு கேட்க மாட்டாரா? அப்புறம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லணும். மாட்டிக்கிட்டு நம்ம தானடா முழிக்கணும். சொத்தை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டதுனாலதான் நம்மளோட அத்தனை நகையும் போச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ சொன்னி உயிரோட எரிக்கிறதுன்னு. இந்த மனுஷன் அதையே செஞ்சிருவாருடா. இல்லடா, நமக்கு அந்த சொத்தும் பணமும் தான் லட்சியம். அது வேணும்னா இந்த அடியும் அவமானத்தையும் நம்ம தாங்கிதான் ஆகணும். சரி சரி, நீ இப்போதைக்கு வா. அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம். அழாத, கண்ணதோட மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாரு இந்த மனுஷன். ஐயோ கடவுளே. வா, எங்க போறதுன்னே தெரியல. சார் காசு கொடுத்துப்பாங்க. ஆபீஸ் கோயா சரியான எம் சார். சுமதி, என்ன இன்னும் பொழுது கூட போகல, அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க. எந்த வாசனையும் காணும், தெளிவா வேற இருக்கீங்க. சரி, காஃபி போடுறேன், குடிக்கிறீங்களா? ஐயோ சுமதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல நீ துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. ஆமா, என்னங்க கிளம்புறதா? எங்க கிளம்ப சொல்றீங்க? இப்ப எதுவுமே கேட்காத, கிளம்புனா கிளம்பு. சும்மா நோய் நோயின்னு பேசிக்கிட்டு. என்னடி இன்னும் அப்படியே நின்று இருக்க? கிளம்புடி. உங்க கிறுக்குத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து கிளம்புன்னு சொன்னா புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி கிளம்புறது? எங்க போறோம், எப்ப வருவோம், எத்தனை நாளைக்கு துணி எடுத்து வைக்கணும், எல்லாமே தெளிவா சொன்னாதான் எனக்கு தெரியும். எல்லா துணியும் எடுத்து வைடி. எப்ப வருவான்னு சொல்ல முடியாது. சொன்னது மட்டும் செய்யு. வந்து வாச்சிருக்கு பாரு எனக்குன்னு. எங்க அம்மா எங்க தேடி கண்டுபிடிச்சு எனக்குன்னு கட்டி வச்சாங்களோ எல்லாம் என் தலை எழுது. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? இப்ப நீ புறப்பட போறியா இல்லையா? புறப்படுற, இருங்க. துணி எல்லாம் அடிக்க வேணாம், அப்படியே அள்ளி போட்டு கிளம்ப முடியுமா? இருங்க. இதுல வச்சுக்கலாம், இதுல வச்சுக்கலாம். சிகரெட் சிகரெட் குடு குடு குடு. அவசரம் புடிச்சுக்காம பேசுவ. சிகரெட் இது வேற அவசரத்துல ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. சுமதி சீக்கிரமா கிளம்பு. வாடா வாடா. சரி, அடாத அடாத. நம்ம சீக்கிரமா. ஏய் சுமதி, என்னத்த தேடிட்டு இருக்க? வீட்டை பூட்ட வேணாமா? சாவி வேற எங்க வச்சேன்னு தெரியல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நம்ம தான் இனிமே இந்த வீட்டுக்கு வர போறது இல்லை. கிளம்புடி.
என்ன சொல்றீங்க? அப்போ வேலையை விட்டுட்டீங்களா? அதெல்லாம் போகும்போது சொல்றேன்டி, முதல்ல நீ கிளம்புடி. முடியாதுங்க, என்னால கிளம்ப முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் நான் இப்ப கிளம்புவேன். இருடி சொல்றேன்டி. ஊர் முழுக்க திருமண தசையெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டேன். ரியல் எஸ்டேட் நம்பி போட்ட பணமும் பட்ட நாமம் போட்டுருச்சு. அவன் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுக்கறான். தெருவில் நடக்க முடியல. நாக்கப்புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறானுங்க. இந்த பரடி ஆபீஸ்க்கே வந்து சத்தம் போடுறானுங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாம எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடலாட்டி. இத பாரு, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கவும் முடியாது, கடனையும் திருப்பி கொடுக்க முடியாது. அதான் மட்ராஸ்க்கே போய் செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.